மிதுன ராசிக்காரர்களுக்கு பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம். ராசிநாதன் 5ஆம் இடத்துல இருக்கிறதுனால குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய பாக்கியம் உண்டு. புதிய வேலை கிடைக்கும், வேலையில் ஏற்றம் கிடைக்கும், நல்ல ஒரு மாற்றங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. பணவரவருக்கு பஞ்சம் இருக்காது. குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய பாக்கியம், கணவன் மனைவிக்குள்ள நல்ல ஒரு அந்யோன்யம், குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழ்நிலை இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. புதிய வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு, கோர்ட்டு இந்த மாதிரியான பிரச்சனைகளிலிருந்து லாபகமாக வெளியில் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. ராசிக்கு பார்த்தோம்னா சமசப்தமத்தில் செவ்வாய் வரும்பொழுது எதிர்பாலினத்தவரோடு சற்று ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது. வியாபாரங்களில் கூட்டு தொழிலில் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது. தந்தையின் உடல்நிலையில் சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. வெளிநாடு போய் படிக்கணும்னு இருக்க வாழ்க்கெல்லாம் கிடைக்கிற யூனிவர்சிட்டியில் போகிறது தான் நல்லது. ஏன்னா ஃபோக்கஸ் பண்ணுற யூனிவர்சிட்டி கிடைக்கிறதுக்கு பாசிபிலிட்டி ரொம்ப கம்மியாக இருக்கும். வெளிநாடு போய் படிக்கக்கூடிய பாக்கியத்தை இந்த மாதத்தில் நிச்சயமாக கொடுக்கும். இந்த மாதத்தில் பார்த்தாலேயானால் புதுசாக வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு, வேலையில் ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. வேலை நிமித்தமாக வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். தாயின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். உங்களுடைய உடல்நிலையிலும் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். இந்த மாதத்தில் உங்களுடைய சந்திராஷ்டம நாட்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது 25/11/2025 27/11/2025 வரலும் இந்த காலகட்டம். சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துல மறைஞ்சு இருக்கக்கூடிய காலகட்டம். அதனால் மதிகாரகன் மறைஞ்சு இருக்கிறதுனால தவறான முடிவுகள் எடுக்கக்கூடும்னு சொல்கிறோம். அதனால் இந்த தவறான முடிவுகள் எடுக்கன்றதுனால புதிய முயற்சி வேண்டாம், வெளிநாடு பிரயாணம் வேண்டாம்னு சொல்கிறோம். ஒருவேளை பண்ண வேண்டி இருந்ததே ஆனால் சந்திர பகவானுக்கு உண்டான எளிய பரிகாரம் அப்படின்னு சொல்லக்கூடியது அகத்திக்கீரை கட்டு வாங்கி கொடுத்துட்டு போங்க கோசாலைக்கு, அதாவது பசுமாட்டுக்கு வாங்கி கொடுத்துட்டு போங்க. நிச்சயமாக சந்திர பகவானுக்கு உண்டான பரிகாரமாக எடுத்துக்கொள்ளப்படும். இந்த மாதம் நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய சத்யநாராயண பெருமாளை போய் சேவிச்சுட்டு வாங்க. நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். அதோட பார்த்தீங்கன்னா பச்சை பயிறு தானம் கொடுங்க. பச்சை பயிறு தானம் கொடுக்கறதன் மூலியமாக உங்களுக்கு வருகின்ற வரப்போகிற எந்த விதமான பிரச்சனைகளும் நிச்சயமாக சூரியனை கண்ட பனி போல அகலக்கூடிய காலகட்டமாக